உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரத்தின் உயரத்திற்கு மீறிய கட்டடங்களை அளவிடும் பணி துவங்கியுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரையில் மீனாட்சி கோவிலின் கோபுரங்களை மறைக்கும் அளவிற்கு நாளுக்கு நாள் கோவிலை சுற்றி கட்டடங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. இந்நிலையில் வக்கீல் முத்துக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் சுதாகர், வைத்தியநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கட்டடங்களை அளவிட உத்தரவிட்டது. அதன்படி வெள்ளியன்று கோவிலை சுற்றியுள்ள கட்டடங்களை அளவிடும் பணி துவங்கியது. மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றுச்சுவரிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுல 9 மீட்டர் உயரத்துக்கு மேல உள்ள கட்டடங்களை ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இடிக்கிறத பத்தியோ இதை பத்தியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி ஆய்வு. சப்போஸ் அவங்க ஏதாவது பிளான் சாங்ஷன் பண்ணியிருந்து எக்ஸாம்ஷன் வாங்கியிருந்து அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் கொடுத்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுவோம். சித்திர வீதிக்கும் ஆவணி மூலவதிக்கும் இடையில உள்ள அக்சஸ் உள்ள ஸ்ட்ரீட்டை பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். 97க்கு பிறகு 9 மீட்டருக்கு மேல வயலேஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 94ல கார்பரேஷன்ல தனி சட்டம் வச்சிருந்திருக்காங்க. இந்த கட்டடங்கள்லாம் அதுக்கு முன்னாடி கட்டியிருந்தா அவங்க என்ன பண்றாங்க டிசைட் பண்றாங்கன்னு தெரியாது. நாங்க ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் மட்டும்தான் ஃபைல் பண்ணுவோம். இது தொடர்பான அறிக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கு 750 விதிமீறல் கட்டடங்கள் உள்ளதாகவும் 80% அளவுக்கு விதிமீறல் நடந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதில் மேல ஆவணி மூல வீதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு சொந்தமான கட்டடமும் விதிமீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.